படம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்லேயும் சேர்த்து இல்லை, தெலுங்குலேயும் சேர்த்து இல்லை, கன்னடத்துலேயும் சேர்த்து இல்லை, மலையாளத்துலேயும் சேர்த்து இல்லை, ஹிந்திலேயும் சேர்த்து இல்லை. ஒன்லி ஒரே ஒரு கேரக்டர் வாழ்கிறாரு தனுஷ், ஒரு பிச்சைக்காரர் வேஷம். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 20 ஆர்டிஸ்ட் இருக்கும். 20 ஆர்டிஸ்டில் தனுஷ் மாதிரி பிச்சைக்காரன் வேஷம் யாருக்குமே பொருந்தாது. அது இதில் பொருந்திருக்காப்புல. அது ஒன்று வந்து நம்ம படம் உள்ளே வர்றோம்ல அப்பயே தெரிஞ்சிச்சு. தனுஷ்க்கு இந்த கேரக்டரை யார் பண்ணாலுமே விளங்காது. ஜீவா பண்ணாலும் விளங்காது, எஸ்டிஆர் பண்ணாலும் விளங்காது, கமல்ஹாசன் சார் பண்ணாலும் விளங்காது, கவின் பண்ணால் கூட நல்லாவே இல்லை. ஆனால் இதில் அது பொருத்தமாக இருக்குது. அந்த ஒரே ஒரு சாட்டிஸ்ஃபைடில் வெளியே வர போ நண்பா சாங் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த சாங் வந்து ரொம்ப திருப்தி. அதோடு நம்ம வெளியில் வந்துட்டோம். ரஷ்மிகாலாம் பார்த்தீங்கன்னா லவ் இல்லை, ஒன்றும் இல்லை. ஸோ ஒரு மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க. அதான் எப்படின்னா தனுஷோட ஆக்டிங்கே ப்ரோ எப்படின்னா நல்லா ஆக்டிங் பண்ணுறேன்ற பேரில் வந்து அவர் ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ ஒவ்வொரு ஆக்டிங்காக இருக்குது. அது நல்லா இல்லை, செட் ஆகலை தனுஷ்க்கு. ராஷ்மிகா மந்தனா சம்மந்தமே இல்லாமல் உள்ள அவங்க நுழைச்சிருக்காங்க, துணிச்சிருக்காங்க. அது ஒத்து வரல, அது எடுப்படலை. அது ஒன்று. பாட்டு சேவலாத பாட்டு. தனுஷ் ஆக்டிங் எங்கிட்டு பார்த்தாலுமே சொதப்புது, உழப்புது. எப்படின்னா இப்போ அவர் ஆடியோ லான்ச்சில் அவ்வளோ பேச்சு பேசியிருக்காரு. அந்த ஆடியோ லான்ச்சில் பேசின பேச்சுக்கு நம்ம அந்த எக்ஸ்பெக்டேஷனோட வந்து தேட்டரில் உட்காடுறோம். அது மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருச்சு. படம் ரொம்ப ரொம்ப ஆவரேஜ். அவர் நல்லா பண்ணியிருக்காரு, அவரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்காரு. அவ்வளோ பெரிய ஆக்டர் வந்து ஒரு பிச்சைக்காரனா நடிக்கிறது வந்து பெரிய விஷயம் தான் இல்லையா? ஸோ அவர் வைஸ் அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. ரஷ்மிகா மந்தனாவும் அவங்களும் சேர்ந்து ஒரு குப்பை வண்டியில் விழுவாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய ஆக்டராக பண்ணுறது வந்து ஒரு டெடிக்கேஷனான விஷயம்தான், பாராட்டத்தக்கக்கூடிய விஷயம்தான். இல்லை அந்த மாதிரி இந்த படத்தில் எதுவுமே இல்லை. படம் முழுக்க ரொம்ப சீரியஸாக தான் இருக்குது. ஒரு சீரியஸ் கண்டென்ட்டாக தான் எடுத்திருக்காரு. நல்ல கண்டென்ட் தான். படம் ஒரு நல்ல கருத்தை தான் சொல்லுது. அதான் நான் சொல்கிறேன், அந்த கருத்து படமாக இல்லாமல் செயல்பாடாக இருந்தால் ஒரு சக மனுஷியாக நான் சந்தோஷப்படுவேன். என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு, இந்த படத்தை எடுத்தவங்களுக்கு, இனிமேல் இந்த மாதிரி ஒரு கருத்தை எடுத்து படத்தை சொல்லணும்னான்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும். ரைட்டிங் நல்லா இருக்கு. படத்தில் டைரக்டர் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. தனுஷ் வந்து நல்லா அந்த கேரக்டரை வாழ்ந்துருக்காரு. நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு படம். வேறு சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சி. மேபி அவ்வளோதான். ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீல் இருக்கா? நல்ல படம் ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல படமாக தான் இருந்துச்சு. எனக்கு ரைட்டிங் பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சி டேரக்டர்கிட்ட இருந்து. 3 மணி நேரம்ன்றது ஒரு பெரிய டியூரேஷன் தெரிஞ்சுதா படத்தில்? டியூரேஷன் எனக்கு ஒன்றும் தெரியல. ஏன்னா மேபி நான் ஃபேன்ஸோட பார்த்தனால இருக்கலாம். ஆனால் எனக்கு ஆக்சுவலாக டியூரேஷன் பெருசாக தான் இருந்துச்சு. ஆனால் மேபி ஃபேன்ஸோட பார்த்தனால எனக்கு அந்த டியூரேஷன் லேக் தெரில, இவ்வளோ பெருசு இருந்துச்சுன்றது எனக்கு தெரில. மற்றபடி படம் நல்லா தான் இருந்துச்சு, பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். ஓகே தான் ப்ரோ, ஆவரேஜ் தான். ஒரு ஃபேனாக நிறைய எதிர்பார்த்து வந்தோம். ஒரு கமர்ஷியலான பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக பயங்கரமாக இருக்கும் அப்படி தான் நினச்சி வந்தோம். அப்படியும் இல்லைன்ற போது டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது. தலைவர் இன்னும் கொஞ்சம் பெட்டராக யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான், ப்ராப்பராக யூஸ் பண்ணாத மாதிரி இருக்குது. என்ன சொல்கிறது, 3 மணி நேரத்துக்கு மேலே ஓடிக்கிட்டே இருக்குது படம். அது நார்மல் ஆடியன்ஸ் எந்த அளவுக்கு பார்ப்பாங்க அப்படின்றது டவுட்டு தான். தனுஷ் ஃபேனா என்ன எதிர்பார்த்து வந்தீங்க? அதான் தனுஷ் ஃபேனா ஒரு பெர்ஃபார்மன்ஸ், நம்ம இந்த கமர்ஷியல் இல்லைன்ற ட்ரைலர் பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு. பட் அட்லீஸ்ட் ஒரு பெர்ஃபார்மன்ஸாக அசுரன் அது மாதிரி படம்லாம் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரியாவது எதிர்பார்த்து தான் வந்தோம். அதுவும் இல்லை, ஃப்ளாட்டாக பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. ஒரு வில்லன் வந்து ஒரு ரூம்குள்ளே உட்காந்துருக்காரு படம் முடிகிற வரைக்கும். அந்த மாதிரியே இருக்குது. ஏதோ ஒன்று பெட்டராக பண்ணியிருக்கலாமோ, இன்னும் பெட்டராக ஒர்க் பண்ணியிருக்கலாமோ. ராஷ்மிகா யூஸே என்ன சொல்கிறது, நார்மலாக எல்லா படத்துலையும் ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டருக்கு ஹீரோயின் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களே இன்னும் கொஞ்சம் எல்லாமே ஒரு லெவலுக்கு இருக்குது ப்ரோ, அதை விட இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்றது தான். மியூசிக்லாம் சூப்பராக இருந்துச்சு. சீன்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சிருக்கலாம். அதுவும் இல்லை, மியூசிக் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, சீன்ஸ் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அதெல்லாம் உட்காந்து யாரும் பார்க்க மாட்டாங்க. உள்ளெல்லாம் டயர்டாக வராங்க, ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க, என்னடா அப்படின்றாங்க. இப்போ ஃபேன்ஸுக்கே எப்படின்னா நீங்கள் இப்போ நார்மல் ஆடியன்ஸ் யோசிச்சு பாருங்கள். ஸோ அதான் நிறைய பேசியிருந்தேன், அதெல்லாம் பயங்கரமாக ட்ராவல் ஆச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு படம் பார்க்க இல்லை, அது தலைவர் ஃபேனா அதை நான் வந்து என்ன சொல்கிறது, அது நெகட்டிவ் ரிவ்யூஸ் போட்டு தான் இருப்பாங்க. அதை பற்றி நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பட் அவர் நம்பி வந்து படம் பார்க்கலான்னு சொன்னார். நம்பி வந்து அவர் பர்ஃபார்மன்ஸை பார்க்கலாம். அவர் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது. அவர் சொன்னதுக்கு பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது. படமாக நல்லா வரல, டிசப்பாயின்மெண்ட் தான். நெக்ஸ்ட் படத்தில் பார்க்கலாம்.